ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை வச்சு நல்ல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கேக் ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தான் ரவையை வச்சு நல்லா ப்ளைன் கேக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும், ஈஸியாக செய்யக்கூடிய வகையிலும் இந்த கேக் வந்து இருக்கும். வாங்க சூப்பரான அட்டகாசமான ஒரு ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் சைஸில் தான் எல்லா பொருளையும் கலந்து எடுத்துக்கிறேன். சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் ரவையை சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்புமா செய்கிறதுக்கு, கேசரி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி ரவை எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரவை எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரவையை. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக இது பாருங்கள், பவுடர் மாதிரி நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பவுலில் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாக்கெட் பால், பசும்பால் எது வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பாலை நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடு ஆற வச்சுட்டு இப்போ 3/4 கப் அளவுக்கு பாலை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பாலோடு சேர்த்து சர்க்கரையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது 125 ml தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தயிர் சேர்க்கும் பொழுது நல்லா அடிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த திரியாக இருக்கக்கூடாது. தயிர் வந்து நல்லா நைஸாக க்ரீம் மாதிரி இருக்கணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க பிடிக்கலைன்னா வெண்ணெயை உருக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க வெண்ணெயை. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெயை தான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கேக்கெல்லாம் செய்யும் போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடவே ரவையை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிறது ரவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறிச்சுனா தான் சாஃப்ட் ஆகும் ரவை வந்து. இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ரவையை அப்படியே வந்து ஊற விட்டுடுறேன். ரவை ஊற அந்த 10 நிமிஷத்தில் நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே செஞ்சிடலாம். இந்த மாதிரி கேக் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேக் ட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை அலுமினியம் பாத்திரம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அலுமினியம் பாத்திரம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்ததுக்கப்புறமா இந்த ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. ட்ரேயில் எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இப்போ இதுக்குள்ளே வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கணும். நிறைய பேர்கிட்ட பட்டர் ஷீட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ட்ரே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த சைட்லலாம் கூட மாவு ஃபுல்லாக தூவி விட்டுக்கணும். நல்லா தூவினதுக்கப்புறமா இப்படி தட்டினோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு வந்துடும், அதை கீழே கொட்டிடுங்க. ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ண மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா ட்ரே ஃபுல்லாக எண்ணெயை நல்லா தடவிட்டு இந்த பட்டர் ஷீட்டை உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். மாவெல்லாம் தூவணும்னு அவசியம் இல்லை. பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாவு தூவுற டிப்ஸ் வந்து. இப்போ ட்ரே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வந்து 10 நிமிஷம் நல்லா நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பாருங்கள், நம்ம ரவை ஊற வைக்கும்பொழுது மாவோட பதம். இப்போது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ரவை ஊற ஊற வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ இது கூட
1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன், அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரொம்ப ஹார்டாக வந்து ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கல் மாதிரி வரும் கேக் வந்து. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து கலந்து கொடுங்க. இன்னும் கேக்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து இப்படி ஊற்றும்பொழுது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஒருவேளை ரொம்ப கெட்டியாக மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைதா மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் மாவு வந்து ஊற்றிடலாம். ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு அப்படி இல்லைன்னா 3/4 பாகத்துக்கு வர மாதிரி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கேக் வெந்து எழும்பி வரும், அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து 3/4 பாகத்துக்கு ஊற்றியிருக்கேன், அது வெந்து மேலே வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரே வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க, பபிள்ஸ்லாம் எதுவும் வரக்கூடாது, அதனால் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நான் கேக் ட்ரே ரெடி பண்ணும்பொழுதே சைடில் இன்னொரு பக்கம் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் வந்து எடுத்துருக்கிற கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் தான். அந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டேன். ஸ்டாண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு பிளேட்டை கூட திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரே எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை பிளேட்டை வைக்க பிடிக்கல அப்படின்னா மணல் இருக்குது பார்த்தீங்களா, மணல் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீழே சேர்த்துட்டு அதுக்கு மேலே கேக் ட்ரே வச்சுக்கலாம். மணலும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சால்ட்டை வந்து ஒரு கப் அளவுக்கு கீழே சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரே வந்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். அந்த நான்ஸ்டிக் கடாயில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த கேக் ட்ரே எடுத்து உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது கண்ணாடி லிட் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுடுறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். ஒரு 30லேருந்து 45 நிமிஷமாவது குக் பண்ணணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. நான் வந்து 30லேருந்து 40 நிமிஷம் நான் வந்து உங்களை பேக் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு இப்படி லைட்டாக குத்தி பாருங்கள், கேக் வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். கொஞ்சம் கூட மாவு இந்த மாதிரி குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ பேக் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நான் வந்து இப்போது மொத்தமாக 45 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை மட்டும் எடுத்து தனியாக வெளியில் வச்சிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரேலேருந்து கேக் எடுக்கணும், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் ஃபுல்லாக கேக் வந்து எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கத்தியை வச்சு லைட்டாக அங்கே சைடில் மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவு கொண்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுற அளவுக்கு அழகாக ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கேக் வந்து பாருங்கள். அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரவையில் தான் நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக். நம்ம தொடும்பொழுதே அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ரவையை வச்சு கேக் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.